இந்த ராசி நபர்களை மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ் பர்ஃபெக்ட், மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் கூட சொல்லலாம். எதையும் ஓவர் அனாலிசிஸ் செய்யக்கூடிய நபர்கள். அதன் மூலம் நிறைய வெற்றிகளையும் சில நேரத்தில் அந்த ஓவர் அனாலிசிஸ் மூலமாக சின்ன சின்ன சர்க்கிள்களையும் சந்திப்பதில் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. பிரம்மன் உங்களுடைய தலையெழுத்தில் எழுதிய விதி என்னன்னா, நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேரின் குறைகளையும் தீர்ப்பாய். ஆனால் உனக்குன்னு ஒரு குறை வந்தா நீ அதனை அழுதுதான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை எழுதி வைத்துள்ளார். இதனை எப்படி முறியடிப்போம் என்பதை இந்த பதிவின் முடிவில் பார்ப்போம். நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் எங்கேயோ நம்ம ரொம்ப தர டிக்கெட் லெவலுக்கு விட்டு கொடுத்துட்டோம்பா அப்படின்னு உணரும் பொழுது, அதனை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு டென்ஷன் ஆகிறது. காலபுருஷனுடைய 6வது ராசி கன்னி ராசி. இந்த ராசி நபர்களை மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ் பர்ஃபெக்ட், மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் கூட சொல்லலாம். எதையும் ஓவர் அனாலிசிஸ் செய்யக்கூடிய நபர்கள். அதன் மூலம் நிறைய வெற்றிகளையும் சில நேரத்தில் அந்த ஓவர் அனாலிசிஸ் மூலமாக சின்ன சின்ன சர்க்கிள்களையும் சந்திப்பதில் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற அமைப்பில் வருகிறது. இந்த ராசியில் சுக்கிரன் நீசமடைகிறார். கையில் கதிர் அறுத்த கன்னி, அதாவது உங்களுடைய சின்னம், உங்க ராசிக்கு சின்னம் ஒரு கன்னி பெண். பார்ப்பதற்கு ரொம்பவும் அமைதியா, அழகா, அட்ராக்ஷனா, தேஜஸ் நிரம்பிய சாந்த சொரூபி போல் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சிஐடி வேலையே ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ஷன், ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உங்களுடைய குணம். வீட்டுல வச்ச பொருள் யாராவது இடத்தை மாத்தி வச்சா கூட, அது பேப்பரா இருக்கலாம், நோட்டாக இருக்கலாம், கன்னிராசிக்காரர்கள் டென்ஷன் ஆகி விடுவார்கள். புதன் உங்களுடைய அதிபதி என்பதால் அபாரமான புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். பிரம்மன் உங்களுடைய தலையெழுத்தில் எழுதிய விதி என்னன்னா, நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேரின் குறைகளையும் தீர்ப்பாய். ஆனால் உனக்குன்னு ஒரு குறை வந்தா நீ அதனை அழுதுதான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை எழுதி வைத்துள்ளார். இதனை எப்படி முறியடிப்போம் என்பதை இந்த பதிவின் முடிவில் பார்ப்போம். உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா உங்களை ஒரு மிகச்சிறந்த ஆலோசகராக மாற்றும். ஆனால் எல்லாவற்றையும் நான் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு கர்ம வினையாக மாறுகிறது. சின்ன விஷயத்தை கூட பூத கண்ணாடி வைத்து பார்த்து மனதை ரணமாக்கி கொள்கிறார்கள். உங்கள் புத்தியால் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆனால் யாராவது வந்து அழுது, எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சென்டிமெண்டாக பேசினால் உங்கள் லாஜிக் மூளை அந்த இடத்தில் வேலை செய்யாது. அங்கேதான் ஏமாந்து கையில் இருக்கும் காசை எடுத்து கொடுத்து விடுவீர்கள். காதலிக்கும் பொழுது பார்ட்னருக்கு கவிதை எழுதுவதை விட அவர் பேசும் மொழியில் இல்லைன்னா எழுத்து பிழையில் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை திருத்துவதில் தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஓவர் விமர்சனம் செய்வதால் பார்ட்னர், நான் லவ் பண்ண வந்தா நீ என்னப்பா டியூஷன் டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறியே, 2 சுழினாக்கு பதிலாக 3 சுழினா போட்டா எட்டா, இது என்ன பெரிய பரீட்சைக்கு போக போகுது என்று சில நேரத்தில் உங்களை ஓரம் கட்டி விடுவார்கள். இதுல 12 பாவங்களுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா, ஒரு இளமை துடிப்பு போல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருப்பீர்கள். ஆனா என்னன்னா, எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பதால் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது சில நேரத்தில் முகத்தில் அதிகம் தெரிகிறது. 2ஆம் இடம் துலாம் சுக்கிரனுடைய வீடு என்பதால் குடும்பத்தில் அமைதியை விரும்புவீர்கள்.
காசு விஷயத்துல மட்டும் ரொம்பவும் கராராக பட்ஜெட் போட்டு பண்ணின ஒரு சின்ன செலவை கூட நோட் செய்து வைத்திருப்பீர்கள். கணக்கு வைத்திருக்கக்கூடிய கணக்கு பிள்ளைகள் தான் இந்த கன்னி ராசிகள். அதனாலதான் இவங்களெல்லாம் நிறைய ஆடிட்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் ஆக இவர்களை பார்க்க முடியும். இவர்களுடைய இளைய சகோதரர் எப்பொழுதும் ஏதோ ஒரு சின்ன சின்ன டென்ஷன் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கும். நிறைய இடங்கள்ல உங்களுடைய வெற்றிகளும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களால் கூட பெரிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்ல சொகுசு வாகனங்கள், லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், ஆன்மீக பற்று உள்ள தாயார், இதெல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு ஒன்று குறைகிறதே என்ற ஒரு மனக்குறை உங்களிடம் ஓடிக்கொண்டே இருக்கும். 5ஆம் வீடு சாட்டானுடைய வீடு. குழந்தைகள் கொஞ்சம் லேசா ஒரு மாதிரி உங்களுக்கு பார்ப்பதற்கு ஸ்லோவாக இருப்பார்கள். ஆனா உண்மையிலேயே என்னன்னா நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக இருப்பீர்கள். உங்களுடைய ஸ்பீடுக்கு பார்க்கும் பொழுது குழந்தைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பது போல் தோன்றும். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது இந்த சொத்து தகராறு, சொத்து பிரிக்கிறது, அண்ணாக்கு நிறைய கொடுத்துட்ட, தம்பிக்கு நிறைய கொடுத்துட்ட, நீ எனக்கு பெருசா கொடுக்கல என 5க்குரியவனே 6ஆம் வீடாக வருவதனால் இவர்கள் கொஞ்சம் எமோஷனலாக பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய 6ஆம் வீட்டுல ராகுங்கிற கிரகம் பூரணமாக இருக்கு. புத்திசாலித்தனத்தால் கணக்கு வழக்குகளால் இவர்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு இவர்களுடைய எதிரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத சக்திகள், இந்த மாந்திரிகம், 6ஆம் வீட்டுல ராகு, இந்த மாதிரி இந்த பில்லி சூன்யம், இந்த மாதிரி சில எதிர்மறை சக்திகள், இச்சா சக்திகளை எல்லாம் கையில் எடுத்து இவர்களை தாக்குகிறார்கள். இவர்களும் அதற்கால் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்களுடைய 7ஆம் வீட்டுல இவர்களே போய் நீசமடைகிறார்கள். அங்கே சுக்கிரன் உச்சமடைகிறது. அப்ப அது காதலிக்கும் போதா இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், காதல் காமம் போன்ற விஷயத்துக்காக இவர்கள் ரொம்ப ஏங்குகிறார்கள். ஏன்னா அதனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் தான் ராசியிலேயே நீசமடைகிறது. அப்போ லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்பவும் விட்டு கொடுத்து லவ் பார்ட்னர்கிட்ட ரொம்பவும் விட்டு கொடுத்து நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் எங்கேயோ நம்ம ரொம்ப தர டிக்கெட் லெவலுக்கு விட்டு கொடுத்துட்டோம்பா அப்படின்னு உணரும் பொழுது, அதனை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு டென்ஷன் ஆகிறது. இல்லைன்னா ஒரு பெரிய செலவு, கடன் வந்தாலும் அந்த செலவை சமாளித்து டிராவல் செய்தால் இவர்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் என்பது பயணிக்கிறது. இவர்களுடைய 8ஆம் வீட்டில் குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சாட்டர்ன் என்ற கிரகம் நீசம், அப்பாவை குறிகாட்டக்கூடிய சூரியன் உச்சம். நிறைய பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்பாவுடைய சப்போர்ட் பெரிதாக கிடைப்பதில்லை. அதுதான் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். இவர்களுடைய 9ஆம் வீட்டில் சந்திரன் என்ற கிரகம் உச்சமடைகிறது. அப்போ நீண்ட தூர பயணம், ஆன்மீக யாத்திரைகள், இதெல்லாம் இவர்கள் அதிகமான ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய லாபாதிபதி பாக்கியத்தில் உச்சம், பின்னாளில் நல்ல லாபம் சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுடைய பாக்கியாதிபதி இளைய சகோதர ஸ்தானத்தில் நீச்சம். சில பேர் பூர்வீக சொத்துக்களை எல்லாம் இளைய சகோதரர், இளைய சகோதரிக்காக விட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுடைய ஜீவனஸ்தானம் 10ஆம் வீடு, புதனுடைய ஆடிட்டிங், அக்கவுண்ட், மேக்ஸ், எழுத்து, காமர்ஸ், பிசினஸ், கன்சல்டிங், மீடியேஷன் போன்ற தொழில், கை காட்டக்கூடியது, மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய தொழில் எல்லாம் இவர்களுக்கு நன்றாக வரும். இவர்களுடைய லாபாதிபதி என்னன்னு பார்த்தோம்னா சந்திரன். ஜாதகத்துல வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஸ்டெடி இன்கமாக இருக்கும். தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆசிலேஷன் அதிகம் காணப்படுகிறது. இவர்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரியனுடைய வீடு. ஆடம்பரத்துக்காகவும் தேவையில்லாமல் கெத்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் செலவு செய்ய மாட்டீர்கள். ஆனால் மருத்துவ செலவு அல்லது அரசாங்க வரிகள், அபராதம், இந்த மாதிரி விஷயங்கள் வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. உங்க வாகனத்தை ஒருத்தர் எடுத்துட்டு போய் சிக்னல் வயலேஷன் பண்ணினா அந்த ஃபைன் உங்களைத்தான் சேரும். குழந்தைகள் மற்றும் கடன் தொல்லையால் மன உளைச்சல் அப்படிங்கிறது
அளவுக்கு அதிகமாக குழந்தைகளை கண்டித்து வளர்க்க நினைப்பீர்கள். ஆனால் இதுவே பின்னால உங்களுக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்தும். பெருசா கடன் வாங்குவதற்கு இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதனை வாங்கிட்டாங்கன்னா எப்படி அடைக்கணும்னு இரவு முழுக்க உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். குடும்பத்துக்காக உருகி உருகி வேலை செய்வீர்கள். சமையலறை கிச்சனில் இருந்து ஆபீஸ் வரை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் என்று பார்த்து கொள்வீர்கள். ஆனால் குடும்பத்தினர் நீ என்னவோ கடமையைத்தான் செய்கிறாய், அன்பாக செய்யவில்லை, நீ எல்லாத்தையும் ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனுடன் தான் பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது இவர்கள் கொஞ்சம் அதனை பாரமாக நினைக்கிறார்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த சேலஞ்சஸ், இந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்களுக்கு உண்டான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசிக்கு அதிபதி புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களுடைய பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும், மூளைக்கு ஓய்வு கிடைக்கும். புதன்கிழமை அன்று பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிர் கொடுப்பதன் மூலம் நிறைய நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும். மேலும் மற்றவர்கள் உங்களது குறைகளை கண்டுபிடிப்பதை 50% குறைத்து கொள்ளுங்கள். அதாவது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை நீங்கள் கண்டுபிடிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். இப்படித்தான் உலகம் இயங்கும். எல்லோரும் நம்மை போல் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்த ரூட்டை நீங்கள் பிடித்து விட்டால் நிறைய மன உளைச்சலிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சிறிய மரகத பச்சை கல் மோதிரத்தை அணிந்து கொள்வதன் மூலம் தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசரநாமம் போன்ற ஸ்லோகங்களை புதன்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் கேட்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு டிவைன் கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படும். மேலும் கன்னி ராசிக்காரர்களுடைய சிறந்த பரிகாரமே கண்டும் காணாமல் விடுவது. எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் உள்ள தவறுகள் குறைகள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா இதை நம்ம சுட்டி காட்டும் பொழுது நம்மை அவர்கள் வேறு விதமாக சொல்கிறார்கள். அதனால் அதனை ரொம்பவும் மனதில் போட்டு அதையே யோசித்து கொள்ளாமல் அதன் போக்கில் யதார்த்தமாக விட்டுவிட்டால் அதுல வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்டை மட்டும் லேசாக ஒரு முறை நாசுக்காக சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டால் பிரம்மன் எழுதிய அந்த விதியை மாற்றி உங்களை விட மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நபர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.